வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ரைட் பண்ண போகிறீங்க. இன்னும் 1 டே தான் இருக்குது. எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம படித்து எழுதுகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மார்க்ஸுக்கு தான் இருக்கும். 2 மார்க்ஸ், அப்புறம் 5 மார்க்ஸ் ப்ரோஸோட பேராகிராஃப் கொஷின், போயமோட பேராகிராஃப் கொஷின், அப்புறம் மெமரி போயம், இதை மட்டும்தான் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். மீதி இருக்க 60 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கொஷினாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே கொஷின் கேட்பாங்க, நோட்டீஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், கிராமர் கொஷின்ஸ், 1 மார்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ஏன்னா கேட்ட கொஷின்ஸே கேட்க மாட்டாங்க. நம்ம நிறைய கொஷின்ஸை கோத்ரூ பண்ணால் தான், நம்ம புக்கில் இருக்கிறதே கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நிறைய கொஷின், அந்த டாப்பிக்கில் நிறைய கொஷினை நம்ம கோத்ரூ பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை தான் கலெக்ட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வே டு சக்ஸஸாக இருக்கட்டும், சுறா கைடாக இருக்கட்டும், டால்ஃபின் கைடு, நீங்கள் எந்த கைடு யூஸ் பண்ணுறீங்களோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கைடில் இருக்க 1 மார்க்ஸையும் படிங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022 நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரை வித் ஆன்சர் கீயோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வருஷம் எப்படி உங்கள் கொஷின் பேப்பர் வரும், எந்தெந்த இடத்துலாம் ட்விஸ்ட்டாக கேட்பாங்க, எந்தெந்த இடம்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் கேட்பாங்க. சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் புக்கில் இருந்து தான் வரும். அதை படிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கும் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் கைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. கைடில் இருக்கிறத கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கொடுக்குற ஆப்போசிட் வேர்ட்ஸையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கன்ஃபார்ம் கேட்பாங்கப்பா. டீர்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீர் தான் வரும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு கேட்குறாங்க. அப்போ ப்ரிஃபிக்ஸோட அண்டர்ஸ்டாண்டோட ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்க்கறது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி சேர்க்கறது. அப்போ அண்டர்ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டுன்னு வரும். அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா பிபிடியோட அப்ரிவேஷன் கேட்குறாங்க. அப்போ பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்டு. போர்டிங்னா போர்டிங் பாஸ்னு எழுதலாம், போர்டிங் கார்டுன்னு எழுதலாம். த ஃபாக்ஸ் ஜம்ப்டு டேஷ் த வெல்னா இன்டூ த வெல் ப்ரிப்போசிஷன். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் டஸ் த டேர்ம் சர்க்கியூம் நேவிகேஷன் மீன், வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹவு டஸ் டேவிட் ஆப்ரேட் கம்ப்யூட்டர்ஸ் வித் த லிபரேட்டட் கம்யூனிகேஷன் டிவைஸ். அப்புறம் செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து 2 கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த போயம் லைன்லேயே தான் இருக்கும். 2 டைம் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஷினை 4-5 டைம் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் இருக்குது. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா டைம் நமக்கு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் அளவு தான் இருக்கும். நிறைய கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நமக்கு பேராகிராஃப் கொஷின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸை தான் கொஞ்சம் பெருசாக எழுதுவோம். மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் டைம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷு கன்ஃபார்ம் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம். டைமே கம்மியாக தான் இருக்கும். அதனால் இருக்கிற டைமில் கொஷின் பேப்பரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. கொஷின் பேப்பரை மோர் டைம் 1 or 2 டைம்ஸ் கிட்ட ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரை வந்து கொஷினை 2-3 டைம் புரிஞ்சுக்க பாருங்கள். ஏன்னா ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்கும். 2-3 டைம் நீங்கள் நல்லா படித்தாலே புரிஞ்சிடும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த போயட்டிக் லைன்ஸ்லேயே தான் இருக்கும். அதனால் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக எடுத்து எழுத பாருங்கள். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராமர் கொஷின்ஸ். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஏன்னா பை அதில் இல்லை. பை இருந்தால் அது பேசிவ் வாய்ஸு. அப்போ ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதில் சால்வ் பண்ணோன்னா பேசிவ் வாய்ஸுக்கு நம்ம ரீரைட் பண்ணணும். அப்போ த ப்ராப்ளம் வில் இருந்தால் நமக்கு பி வந்துடும். வில் பி சால்வ்னா அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்னென்னா சால்வ்டு பை ரோசி அப்படின்னு எழுதணும். சேஞ்ச் இன்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போ சோமு செட் கமாக்கு பதில் தட்டு, அங்கே இட்டு அஃபஸ்ட் பிஎஸ்னா இட் இஸ்ன்னு அர்த்தம். அப்போ இஸ் என்னவா மாறும்னா வாஸாக மாறும். இட் வாஸ் இஸ் ஃபேவரட் பெட். அவ்வளோதான் ஆன்சர். உங்களுக்கு கிராமர் பொறுத்த வரைக்குமே சிம்பிளாக தான் இருக்கும். பேசிக் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு ஓ கேப்ஸில் போடணும். மை யங் ஜென்டில் மேன், அப்போ அங்கே கமா வைக்கணும். செட் ஏரியல், நேமிங் வேர்ட்ஸ்னாலே கன்ஃபார்ம் ஏ வந்து கேப்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அப்புறம் கம்பைன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இந்த சிம்பிள் சென்டென்ஸ். ஐ சா ஏ டைகர் இட் வாஸ் வவுண்டட்னு இருக்கும். அப்போ இது சிம்பிளாக மாற்றணும்னா ஐ சா ஏ வவுண்டட் டைகர், அவ்வளோதான். அது மட்டும் மாற்றினா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஅரேஞ்ச் த வேர்டு கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்னு கேட்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் அந்த பேசிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோட்
ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். சிம்பிள் சென்டென்ஸாக ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் இஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபா. ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ டு கேரி அவுட் தேர் எக்ஸ்பெடிஷன் மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம் அந்த பேராகிராஃப். அப்புறம் டெக்னாலஜி இஸ் எ பூன் டு பி டிசேபிள்டு. இந்த 4 பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பாதியாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லெசன் இருக்கோ அதை பாதியாக பிரித்து அந்த பாதியிலேருந்து ஒரு பாதி ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த பாதியை ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்தாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் போயம் பேராகிராஃப்ஸு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு கீழே ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அப்போ இதில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைவ், டைவ், லைட், ரைட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸு. ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபின்னு வரும். அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த ஃபஸ்ட் லைனில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பிக் அப் த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் லைன். அலிட்ரேஷன் வேர்ட்ஸ்னால் 2 வேர்டு எடுத்துக்கிங்க. 2 இல்லை 2க்கு மேற்பட்ட வேர்டு பார்த்தீங்கன்னா முதல் லெட்டர் சேமாக இருந்தால் அதான் அலிட்ரேஷன் வேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, ப்ளக்கு இதில் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் வேர்டு. ஏன்னா பிபி வந்து சேமாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பேராப்ரைஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா. இப்போ இது என்ன போயம்னு தெரிஞ்சுட்டு இதோட இந்த 5 லைனுக்கான பேராகிராஃப் கேட்குறாங்க. அப்படி இந்த எந்த போயம்னு தெரிஞ்சுட்டு அந்த போயமில் நீங்கள் என்ன பேராகிராஃப் படிச்சிங்களோ அதே ரைட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டாபிக் ரைட் பண்ணுங்கள். ஏன்னா டாப்பிக்கு வந்து கன்ஃபார்ம் 1 மார்க் தருவாங்க, கன்க்ளூஷனுக்கு 1 மார்க் தருவாங்க. பேராகிராஃப் ரைட் பண்ணுறப்ப எல்லாருமே இதை பண்ணுங்கள். நீங்கள் வந்து சினாப்சிஸ்ன்னு போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டைட்டிலு, லெசனு, ஆத்தர் நேமு, ஜென்ரே, கேரக்டர்ஸ்னு எழுதிட்டு நீங்கள் பேராகிராஃபாக எழுதுங்க. பாயிண்ட் போட்டுலாம் எழுதாதீங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் போட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது ஒரு ஷார்ட்டாக முடிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் செப்பரேட்டாக மார்க் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸுக்கு 2 மார்க் தராங்கப்பா. அதனால் ரைமிங் வேர்ட்ஸை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் தானே நினச்சிடாதீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க ஒவ்வொரு கொஸ்டினில் அது மென்ஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க மார்க்கு. எத்தனை ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர், கொகிரண்ட் ஆர்டர் மாற்றி இருக்கும். அதை நம்ம வந்து ஆர்டராக மாற்றணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சால் தான் மாற்ற முடியும். இது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் அந்த பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் ரைட் பண்ணணும். இது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கொஷின் பேப்பர் இந்த இடத்துல இப்படி தான் வரும். இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி வந்து 5 மார்க்ஸை ரைட் பண்ணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் 5 மார்க்ஸு எப்படி வந்து நோட்டீஸ் ரைட் பண்ணணும் அண்டு எப்படி நோட்ஸ் அண்டு சம்மரி ரைட் பண்ணணும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். அப்படி வேணும்னு சொல்கிறவங்க இது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4. அப்போ இந்த செக்ஷன் 4னு போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். அந்த வீடியோ ரெடி பண்ணி தரேன். நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கேட்குறாங்க. லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார்மலாக இருந்தால் நம்ம ஃப்ரம் டூ போட்டு எழுதணும். இன்ஃபார்மலாக இருந்தால் நம்ம டியர்னு போட்டு எழுதிக்கலாம். ஃபார்மல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஹெட்மாஸ்டருக்கு, ஒரு நியூஸ் பேப்பருக்கு எழுதுறீங்க, ஒரு எடிட்டருக்கு எழுதுறீங்கன்னா இதெல்லாம் ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் எழுதுறீங்க, அப்படி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் எழுதுறீங்கன்னா அதெல்லாம் இன்ஃபார்மல் லெட்டராக எழுதணும். நீங்கள் டேரெக்டாக டியர்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் சொல்கிறேன். அப்புறம் லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் 5 பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் ஆஃப் 5 சென்டென்ஸு. அப்புறம் ரைட் ஏ நோட்ஸ் ஆர் ரைட் ஏ சம்மரி. உங்களுக்கு 6 கொடுத்துருக்காங்க நோட்ஸ். ஆனால் 2த்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் கொஸ்டின் பேப்பரில் வெறும் நோட்ஸ் இல்லை சம்மரின்னு மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் 2த்தையும் படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு எரர் பார்த்துக்கோங்க. அப்புறம் செக்ஷன் 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் பொறுத்த வரைக்கும் மெமரி போயமை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா போயமுக்குலாம் ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு மார்க். மேக்ஸிமம் 5 மார்க்னா 5 லைன்ஸ் எழுதுகிற மாதிரி தான் போயம் கேட்பாங்க. ஒவ்வொரு லைன்ஸுக்குமே ஒவ்வொரு மார்க். பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பி கொஷின் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. பி கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கேட்பாங்க, போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு 4 கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் பேராகிராஃப் கொஷினை அட்டன் பண்ணுங்கள். போயம் கொஷின்ஸை அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா போயம் கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பேராகிராஃப் கொஷின் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டெவலப்பிங் இந்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து உங்களோட சப்ளிமெண்ட்ரி இதுலேருந்து தான் கேட்பாங்க. உங்களோட சப்ளிமெண்ட்ரி ரீடர் அந்த போர்ஷன்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ரியில் என்ன பேராகிராஃப் படிக்கிறீங்களோ அதே எழுதி வச்சுருங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பரோ மிராண்டா அப்படின்னா டெம்பஸ்ட் லெசன். அப்போ அந்த சப்ளிமெண்ட்ரிக்கு என்ன பேராகிராஃப் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் டைட்டில் மட்டும் கரெக்டாக, டைட்டில் ஏன்னா முக்கியம், இதுக்கெல்லாம் டைட்டிலுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அப்போ டைட்டில் கரெக்டாக போட்டு நீங்கள் அப்படியே எழுதி வைங்க. தெரியாத பட்சத்தில் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சும் எழுதி வைங்க. கன்ஃபார்ம் ஒரு 2 or 3 மார்க்ஸ் ஆச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த கொஷின்ஸும் விட்டுட்டு வராதிங்க. நான் சொன்ன இதுவெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் டீட்டெயிலாக தரேன் அண்டு கிராமர் கொஷின்ஸும் டீட்டெயிலாக தரேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அந்த இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எப்பயோ கொடுத்துட்ருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எக்ஸாமை சூப்பராக ரைட்